ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ராக்லன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஜிபியூஸ் பற்றி பார்க்க போகிறோம், ப்ளஸ் NVIDIA பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி வந்து ஜிபியூஸ் மேனேஜ் பண்ணுறது, அண்ட் ஜிபியூஸில் வந்து எப்படி தெர்மல் பேஸ்ட்டு மாற்றுறது, அது எந்த டைமில் மாற்றணும், அண்ட் ஜிபியூஸ் எப்படி ஓவரால் அதோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஸோ அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு பார்ட் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிபியூஸ் தான். ஜிபியூஸ்க்கு அடுத்தது தான் வந்து சிபியூவாக இருக்கட்டும், ஹார்ட் ட்ரைவாக இருக்கட்டும், மிச்சது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து ஜிபியூ. அது எப்போவுமே பார்த்திங்கன்னா வாங்குறப்ப வாரண்ட்டி வந்து 3 இயர்ஸோட வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் வாங்குறது நல்ல வெண்டர் கிட்டக்க, ஒரு நல்ல டீலர்கிட்ட வாங்குங்க. நீங்கள் யூஸ்டு அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இட் மே பி ரிஸ்கி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஜிபியூஸ் இதுமாரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வாரண்ட்டி பீரியட் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிங்கன்னா அந்த சைடு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் நீங்கள் எடுத்திங்கன்னா வாரண்ட்டி வாய்டு. ஸோ அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு வாரண்ட்டி இல்லைனா ஓகே, பட் வாரண்ட்டி இருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா வாரண்ட்டி போய்டும். ஸோ அதனால் வாரண்ட்டி இருக்கிறப்ப ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ ஜிபியூஸ் பற்றினா ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ற அந்த நேம் வந்து ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தா அப்படின்னா NVIDIAன்ற கம்பெனி தான் கொண்டு வந்துச்சு. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பிளேயர்ஸ், ஒன்று வந்து NVIDIA, இன்னொன்று வந்து AMD. ஸோ 2 பேர் தான் மார்க்கெட் லீடர்ஸ் இவங்க. அண்ட் AMD வந்து மச் லேட்டர் கேமில் வந்தவங்க. பட் NVIDIAவுக்கு வந்து ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. 1993 90s கிட்டு தான் இந்த NVIDIA. அவங்க ஆரம்பித்து 2 வருஷத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட பேங்க்ரப்சி ஆச்சு. அவங்க ஃபஸ்ட்டு NV1 ஏதோ ஒரு யூனிட் ஒன்று அமிச்சாங்க, ஒரு ஃபஸ்ட்டு CPU. அதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து செமையான ஃப்ளாப். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு $10 million வந்து அவங்க லாஸ் ஆகிட்டு ஒரு 80 ஸ்டாஃப்ஸை வந்து லே ஆஃப் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க விட்ட ரேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் வந்து இட் பிகம் அ வேர்ல்டு வைட் ஹிட்டு. கிட்டத்தட்ட 4 million யூனிட்ஸ் நம்ம விற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து NVIDIAன்னு இன்றைக்கி நம்ம பார்க்குற கம்பெனிக்கு அந்த ஒரு சக்ஸஸ் தான் வந்து காரணம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சீரீஸ் ஆஃப் கிராஃபிக் கார்ட்ஸ் விட்ருக்காங்க. அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு, டெஸ்க்டாப்ஸு, மொபைல் கான்சோல்ஸு, மொபைல் ஃபோன்ஸு அண்ட் பிசி வெர்ஷன் டெஸ்க்டாப்ஸ், இந்தமாரி எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து NVIDIAஸ் வந்து தே ஹேவ் ரூல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் NVIDIA பற்றி ஆக்சுவலி வெறும் கிராஃபிக் கார்டு மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு கிராஃபிக் கார்டோட பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டுக்கு வந்து நிறைய இன்பில்ட்டாக வந்து நிறைய பார்ட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவே ஒரு மினி கம்ப்யூட்டர் தான் அப்படி தான் சொல்லணும். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எப்படி வந்து ஒரு மதர் போர்டில் ரேம் இருக்குது, ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, ப்ராசர் இருக்குது, ஸோ இந்தமாதிரி எல்லா யூனிட் இருக்குதோ இது எக்ஸாக்டாக வந்து ஒரு சின்ன மாடலில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு GPU அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் வருது. ஸோ இது வந்து ஒரு PCB போர்டு. PCBனா பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெமரிஸ் இருக்குது. ஸோ இந்த மெமரிஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் லைக் உங்கள் ரேம் மாதிரி தான். பட் ரேம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ரேமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் இருக்கிற ரேம் வந்து இட்ஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா GDRAM அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கிராஃபிக் டபுள் DDR RAM அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ GDR3, GDDR3, DDR5 வரைக்கும் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரேமோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்புட் எடுக்கிறதுக்கு போர்ட்ஸ் இருக்குது. HDMI, டிஸ்பிளே போர்ட் அண்ட் DVI, VGA அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இன்டர்ஃபேஸ் 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் உங்கள் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து கிராஸ் ஃபயர் இல்லைனா SLIக்கான இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் வந்து நம்ம குயிக்காக கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். அண்ட் பவர் கனெக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 pin 4 pin இருக்குது, டபுள் 4 pin இருக்குது, டபுள் 6 pin இருக்குது, சிங்கிள் 6 pin இருக்குது. அண்ட் ஸோ இட் டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிராஃபிக் கார்டு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா 3080 RTX நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் டபுள் 6 pin வரும் நினைக்கிறேன். டபுள் 6 pin டபுள் 4 pin வரும். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கார்டு அது. அண்ட் பவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி கிராஃபிக் கார்டு வந்து சம்வேர் பிட்வீன் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலன்னா சம்வேர் பிட்வீன் 120 to 140 வாட்ஸ். உங்கள் கம்ப்யூட்டரோட மொத்த பவர் சப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராசரு, மதர் போர்டு, ரேமு, ஹார்ட் ட்ரைவு, இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 200 to 300 வாட்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் இந்தமாரி கிராஃபிக் கார்டு வந்து நீங்கள் நல்ல கிராஃபிக் கார்டு 3080, 3070 அதெல்லாம் போனீங்க அப்படின்னா வித்தவுட் ஆப்டிமைசேஷன் வந்து தே கன்சியூம் சம்வேர் அரௌண்ட் 140 to 230 வாட்ஸ். ஒரு என்டையர் கம்ப்யூட்டரோட ஒரு GPU வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஹை அண்ட் கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நான் வந்து 380 வச்சுருக்கேன், 390 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆக்சுவலி ஆஸ் அ கேமராக வந்து ஒரு 3060க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கிற கேமை வந்து நீங்கள் 38 விளையாண்டா ரொம்ப பெட்டராலாம் இருக்க போகிறதில்ல. இட் வில் கொஞ்சம் ரெண்டரிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ யூ மே ஆக்சுவலி யூஸ் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இந்த ஷேடோஸ், இந்த ஸ்மோக் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். விச் மே லிட்டில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குமே தவிர, பட் யூ வில் ஸ்பெண்ட் மோர் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் சென்ட்ரலில் இருக்கிறது GPU.
அண்ட் இதில் தான் வந்து உங்களோட எல்லா ப்ராசஸும் வந்து வேலை நடக்கிறதெல்லாம். ஸோ இப்போ குயிக்காக போவோம். ஸோ ஜிபியூன்ற நேமை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது வந்து NVIDIA தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது வந்து நேம் காயின் பண்ணாங்க. அண்ட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸுங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது NVIDIAவிலையும் கோருன்னு இருக்குது, நம்ம CPUலையும் கோருன்னு இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு CPUவில் வந்து ஒரு 2 கோர்ஸ் இருக்கும், 16 கோர்ஸ் இருக்கும், 24 கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன இப்போ த்ரெட் ரிப்பேர் அந்த மாதிரி என்ன CPU நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை கோர்ஸ் இருக்கும். வேறு GPUவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, NVIDIA சிப்புக்கும் ரெகுலர் CPUக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ப்ராசஸர்ஸ் இருக்கும். ஸோ CPU வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஹேண்ட்லிங் காம்ப்ளெக்ஸான பிகர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் லெஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து GPU. நான் சொல்கிறது மல்டிபிள்ன்றது வந்து மல்டி ஃபோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது என்ன வேலை செய்யுது, இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த மைனிங் பற்றி நம்ம பேசுகிறப்ப வந்து இந்த CUDA கோர்ஸ், CUDA டிரைவர்ஸ் ஃபெயில்டு, இந்தமாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா வந்து இப்போ 2 மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து NVIDIA, இன்னொன்று வந்து ATI Radeon அப்படின்றது AMDயோடது. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் ஆர்கிடெக்சர். அவங்களோட கோர்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் வந்து NVIDIA சைட்லேருந்து பண்ணுறது வந்து CUDA கோர்ஸ் அப்படின்றது, அண்ட் ATI சைட்லேருந்து பண்ணுறது வந்து ஸ்ட்ரீம் ப்ராசஸர் அப்படின்றது. ஸோ இது பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒன்று தான். ஸோ NVIDIAவோட ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பை டிஃபால்ட் வந்து இட் கேன் ஹேண்டில் பிகர் சங்க்ஸ் அப்படின்றது. அண்ட் ஸ்டீம் ப்ராசஸஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து அது ஹேண்டில் பண்ணும். ஸோ இது நிறைய இருக்குது இன்ஃபர்மேஷன்லாம், பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ வி கேன் கவர் இட் இன் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து GPU கிளாக் ஸ்பீடு. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சிஸ். நம்ம வந்து நீங்கள் உங்களோட CPU பார்த்திங்க அப்படின்னா உங்களோட RAM எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அது ஆக்ட் ஆகணும், அது வந்து அந்த யூனிட் வந்து ஒர்க் ஆகணும், அந்த காம்பனண்ட் அப்படின்றது. ஸோ அதேமாதிரி உங்கள் GPU பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கிளாக் ஸ்பீட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணுற செட்டிங், இந்த இன்டர்ஃபேஸ்லாம் போனீங்கன்னா MSI ஆஃப்டர் பர்னர் இல்லை வந்து AMDயோட பர்ஃபார்மன்ஸ் டியூனர் அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ கேன் அட்ஜஸ்ட் த கிளாக் ஸ்பீட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடர் கிளாக் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த CUDA கோர்ஸ் ஷேடர் ரன்ஸ் வந்து கால்டு ஷேடர் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. இது வந்து மெயினாக வந்து இட்ஸ் யூஸ்டு ஃபார் உங்கள் மல்டிபிள் GPUs நீங்கள் வந்து SLI அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரெண்டரிங். இப்போ வந்து பண்ணுறீங்க காம்ப்ளெக்ஸான ஒரு மாடல் வந்து ரெண்டர் பண்ணுறீங்க, பெரிய ஹைவல் மாடல் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து SLIலையோ இல்லை வந்து கிராஸ் ஃபயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேடர் ஃப்ரீக்வன்சி தான் வந்து அந்த மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணுறது, சிங்க்ரோனைஸ் பண்ணுறது, அந்த வேலைலாம் செய்கிறது. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து மெமரிங்க. ஸோ கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று வந்து அதோட GPU அண்ட் இன்னொன்று வந்து மெமரி. ஸோ GPU விட சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மெமரி அண்ட் பிகர் மெமரி அப்படின்றது வந்து கிராஃபிக் கார்டில் ஒரு ப்ரைஸ் டேக் ஒரு விஷயம் இருக்குது. அண்டு GPUவோட கிளாக் ஸ்பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் இந்த RTX 3070 எடுத்துக்கோங்க, RTX 30 எடுத்துக்கோங்க, 90 எடுத்துக்கோங்க. ஒரு கிளாக் ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து யூ மே நாட் ஆக்சுவலி சி மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்க்கு வந்து ஒரு 3070 3060 வந்து இட்ஸ் அ சஃபிஷியன்ட் கார்டு அப்படின்ட்டாங்க அப்படின்னா ஒரு 3080 3090 வந்து இட்ஸ் நாட் கோனா மேக் அ வெரி மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் போடுவீங்க, பட் இட்ஸ் நாட் கோனா மேக் அ வெரி மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து RAM யாருக்குமே சொன்ன மாதிரி வந்து GDDR3 GDDR4 ரேம்ஸ் தான் அதில் இருக்கும். G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்ஸ் அண்ட் DDR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டபுள் டேட்டா ரேட் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம கிராஃபிக் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கிராஃபிக் கார்டில் வந்து AGP ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற அந்த PCA ஸ்லாட்ஸ் மாரியே வந்து முன்னாடி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த AGP ஸ்லாட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.0 16x ஸ்லாட்ஸ் இருக்குது. இல்லைனா PCI Express 16x ஸ்லாட்டு, இல்லைனா M2. ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நம்ம அந்த என்டையர் 16x இருக்குது அப்படின்னா 16x வந்து நம்ம என்டையர் பஸ் நம்ம லைன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4x 8xலேயே வந்து ஒரு கிராஃபிக் கார்டு வந்து சஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹீட் சிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து யூ கேன் கெட் இட் வித் ஏர் கூல். முக்கால்வாசி கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து ஏர் கூல், விச் இஸ் லைக் ஒரு பின்னாடி ஒரு ஹீட் சிங்க் இருக்கும், மேலே வந்து ஒரு ஃபேன் இருக்கும். அண்ட் இல்லைனா வந்து லிக்விட் கூல் இருக்கும். நான் எப்பவுமே லிக்விட் கூல் வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து CPUக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக ப்ளக் அண்ட் ப்ளே லிக்விட் கூல் வரும், விச் இஸ் லைக் அதுலேருந்து லீக்ஸ் எதுவும் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இப்போ பாருங்கள் 4 இயர்ஸாக வந்து என்னோட மிஷின் வந்து ரேடியேட்டர் லிக்விட் கூலில் ரன் ஆகிட்டு இருக்கு.
இட் ஒர்க்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. வெரஸ் இந்த ஜிபியூஸில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இந்தமாரி ஹை அண்ட் அதோட லிக்விட் கூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பிளாக்ஸ் அப்படின்வாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து அதுக்கு நீங்கள் சம்டைம்ஸ் அந்த பைப்பை வளைக்கிறது அது கொஞ்சம் பண்ணுறது ஒர்க்லாம் இருக்கும். ஏன்னா உங்களோட இது வாங்குறப்ப கேபினெட் வாங்குறப்ப இந்த ATX 80i அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபினெட் சொல்லுவாங்க. எதில் வந்து இந்த கேஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் வைக்கிறீங்களோ அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPU கூலண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிவிட்டு அது ஈஸியாக ப்ளக் பண்ண முடியும். வேறு GPUக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ப்ரொவிஷனும் இருக்காது. ஸோ அப்போ வந்து ஒன்று ஸ்பெஷலைஸ்டு கேஸ் வாங்கணும் which will be expensive. அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் அந்த லிக்விட் கூல் பைப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணணும். அது சம்டைம்ஸ் வந்து அது லீக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் இப்போ வர கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா PC யூனிட், அதாவது அந்த பவர் சப்ளை யூனிட் வந்து கீழே இருக்குது. ஸோ கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ ஏதாவது லீக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அவங்க பவர் சப்ளையில் போகும், which may result in பவர் சர்ஜ் இல்லை ஒரு இஷ்யூ வரும். ஸோ அது ஒரு ரீசனுக்காக வந்து நம்மளுக்கு இந்த லிக்விட் கோல்டு தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ அது வந்து இட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் மச். நீங்கள் வந்து முக்கால்வாசி கிராஃபிக் கார்ட்ஸில் வந்து இந்த 2 ஃபேன் 3 ஃபேன் சீரிஸ் இருக்கும். எல்லா கிராஃபிக் கார்ட்லையுமே 2 ஃபேன் சீரிஸ் இருக்கும், 3 ஃபேன் சீரிஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு 3 ஃபேன் சீரிஸ் வாங்க முடிஞ்சால் பெட்டர். ஏன்னா 2 ஃபேன் சீரிஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டோட லைஃப் கம்மியாக்குறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேனில் வந்து டர்ட் போகிறது இல்லை அந்த ஃபேன் ரிப்பேர் ஆகுறது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பு நம்ம கவனிக்காம விட்டோம். ஏன்னா வந்து இப்போ CPU ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டருக்குள்ளார அலர்ட்ஸ் வரும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆகும். உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் விசிபிளாக சில விஷயம் தெரியும். வேறு GPU பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போகும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் மானிட்டரில் ஏதோ இஷ்யூ இருக்க அந்த ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம். அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் ஒர்க் ஆகும். திரும்ப கொஞ்சம் வச்சு மானிட்டர் போய்டும், திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த கிராஃபிக் கார்டுன்னு புரியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து we would have fried the CPU. அண்ட் அது நம்ம கண்டுபிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். which is the main reason வந்து நம்ம கிராஃபிக் கார்டு வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அடிக்கடி இந்த டஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேன்ஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். சவுண்ட்ஸ் எதுவும் வருதான்னு செக் பண்ணுங்கள். PCயிலேருந்து சவுண்டே வரக்கூடாது கைஸ். சவுண்டு வந்துச்சு அப்படின்னா ஃபேன் சவுண்டு வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 பின் கனெக்டர்ஸ், 4 பின் கனெக்டர்ஸ், 8 பின் கனெக்டர்ஸ், டபுள் 4 பின், டபுள் 6 பின், அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான எவ்வளோ ஹை பவர்ட் கிராஃபிக் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவர் வேணும் உங்களுக்கு. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு பவர் கனெக்டர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மோலெக்ஸ் கனெக்டர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து 6 பின்லேருந்து ஸ்ப்ளிட்டர்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். 4 பின்லேருந்து ஸ்ப்ளிட்டர்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். 4 to 6 பின் கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் இந்தமாரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்புட்டு. ஸோ இது நீங்கள் வாங்குறப்பே வந்து இது கொஞ்சம் செக் பண்ணுங்க. இப்போ வர லேட்டஸ்ட் கிராஃபிக் கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே போட்டிருக்கும், HDMI இருக்கும். அது 2 மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் பழைய கிராஃபிக் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா DVI இருக்கும். உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் VGA இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப அருந்த பழசாக இருக்கும். திஸ் இஸ் அ திங் கைஸ். நீங்கள் அலிபாபாவில் வாங்குறப்ப இந்தமாரி ஃப்ராட் வேலை நிறைய நடக்கும் அதில் சம்டைம்ஸ். ஸோ அதில் வந்து பழைய கிராஃபிக் கார்டில் வந்து ஃபர்ம்வேர் வந்து 3080 3070 ஃபர்ம்வேர் போடுவாங்க. ஸோ கிராஃபிக் கார்டு பற்றி நிறைய தெரியாதவங்களுக்கு அந்த கிராஃபிக் கார்டை போய்ட்டு நீங்கள் மதர் போர்டில் போட்டு நீங்கள் டிஸ்பிளே ஆன் பண்ணிங்கன்னா 3080 சொல்லும். பட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அது ஜஸ்ட் வந்து பயாஸ் மட்டும் ரீஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க, 3080 ரீஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே NVIDIA கோர் தான். ஸோ அதனால் அந்த பயாஸ் வந்து which will work fine. அண்ட் ஸோ அதனால் இந்த டிஸ்பிளே போர்ட்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. HDMI அண்ட் டிஸ்பிளே போர்ட் அண்ட் HDMI வந்து which is good. DVIயும் HDMIயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது DVI வந்து லோ ரெசல்யூஷன் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. DVI வந்து இட்ஸ் சேம் ஆஸ் HDMI. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா HDMIயில் வந்து யூ கேன் கெட் சவுண்ட் as well. உங்கள் டிவிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா HDMI எடுத்து நீங்கள் ஸ்பீக்கர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்லேருந்து யூ கேன் கெட் அவுட்புட். இல்லை நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் லைட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா HDMI கனெக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ தட் இட் டேக்ஸ் சவுண்டு. அதை வச்சு உங்களுக்கு வந்து இந்த லைட்ஸ் சேஞ்ச் ஆகிறது இந்த வேலைலாம் பண்ணலாம். அண்ட் ஸோ தட்ஸ் ப்ரிட்டி நைஸ். இட்ஸ் அ நைஸ் ஆர்டிக்கல் இது. ஸோ NVIDIA பொறுத்த வரைக்கும் நம்ம இது எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து இதில் வந்து நீங்கள் மாற்றுறது வந்து அந்த பேஸ்ட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக் கார்டு வாங்கி உங்களோட வாரண்ட்டி வந்து 3 years இருக்கும். ஸோ முக்கால்வாசி இந்த பேஸ்ட் வந்து ட்ரை அவுட் ஆகிறது வந்து between 2 to 3 years அந்த பீரியடில் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் வந்து நீங்கள் ஒரு ரிமைண்டர் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த ரிமைண்டரில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபேனை செக் பண்ணுறது, டர்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அண்ட் பேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. வாரண்ட்டி இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க. பட் கிராஃபிக் கார்டு வந்து ஷட் டவுன் ஆகுதா அண்ட் அதோட ஏதாவது ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு நிறைய சின்ன விஜெட்ஸ் இருக்குது. அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கிராஃபிக் கார்டோட VRAM டெம்பரேச்சர், கோர் டெம்பரேச்சர் 2 டெம்பரேச்சர் நீங்கள் மானிட்டர் பண்ணும். ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனையாக வந்து உங்களுக்கு VRAM டெம்பரேச்சரோ இல்லை மெயினாக கோர் டெம்பரேச்சர் மட்டும் தான் சொல்லும். VRAM டெம்பரேச்சர் சொல்லாது. கிராஃபிக் கார்ட்லேயே அதிகமாக வந்து சூடாகிற ஒரு விஷயம் வந்து VRAMs. அண்ட் CPUவோட அதிகமாக சூடாகிறது வந்து VRAMs. ஸோ அதனால் எது வந்து உங்களுக்கு ஹீட் ஸ்பைக் ஆகுதுன்னு பாருங்கள். முக்கால்வாசி கோர் டெம்பரேச்சர் வந்து ஒரு 70 degreesக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு கீழே வச்சிருக்கிறது தான் வந்து த மெயின் கேம்.
இதுக்கு வந்து நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா வென்டிலேஷன். ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா வந்து கிராஃபிக் கார்டில் வந்து எப்படி இருந்தாலும் ஃபேன் இருக்கு அதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ஃபேன்லேருந்து வர ஹீட் வந்து உங்கள் சிபியூவில் வந்து வென்டிலேஷன் இல்லை அப்படின்னா அங்கேயே இருக்கும். அது வந்து இட் வில் அஃபெக்ட் அதர் காம்பனன்ட்ஸ் as well. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலிகான் பேஸ்டு அண்ட் வந்து இந்த பிசிஐ போர்டெலாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான ஒரு காம்பனன்ட்ஸ். இதெல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹை ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து தே லூஸ் லைஃப். இதுங்களோட லைஃப் போகிறதே வந்து தேர் மென்ட் டு ஸ்டாண்ட் ஆன் ஹீட்டு. பட் அந்த லாங் டேர்ம் ஹீட்லேயே வந்து ஹை ஹீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ லூஸ் லைஃப். அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மைனிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் ரேட் கம்மியாகிற ரீசன் வந்து தெர்மல் த்ராட்லிங் அப்படின்றது. ஸோ மெயினாக வந்து ஹீட் வந்து தாங்க முடியாமல் அந்த ப்ராசர் வந்து அதுவே வந்து கூல் பண்ணுறதுக்காக வேலையை கம்மியாக செய்யும். அது பேர் தான் வந்து தெர்மல் த்ராட்லிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அது க்ளீன் பண்ணுறோம். ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து யூ கேன் க்ளீன் இட். ஸோ ஒரு சின்ன ஆல்கஹால் பேஸ்டோ எதையோ வச்சு யூ கேன் க்ளீன் த எக்ஸிஸ்டிங் பேஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஹீட் சிங்க்லையும் க்ளீன் பண்ணணும், ப்ராசர்லையும் க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து வைக்கணும். ஸோ அது வந்து நல்ல பேஸ்ட்டாக வாங்குங்க. சில பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது வந்து டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்கணும். சில பேஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் இருக்கிறது வந்து சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியாகவே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக் கார்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். உங்களுக்கு மற்ற இடத்துல போர்டில் எங்கேயாவது போகும், விச் மேபி அன் இஷ்யூ. அதெல்லாம் நிறையா இருக்கக்கூடாது. நீங்கள் அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் சிபியூ மட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஒரு பொட்டு அளவு தான் வைக்கணும், சின்னதாக தான் வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. அண்ட் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த தெர்மல் பேஸ்ட்டு இது வந்து எப்போவுமே நல்ல பேஸ்ட்டாக வாங்குங்க. ஸோ நல்ல பிராண்டட் கம்பெனியில் நல்லதாக வாங்க. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு $10 $5 தான் இருக்கும் நல்ல பிராண்டட் இதுவே. ஸோ அதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நீங்கள் இது ஹீட்டில் வச்சு அந்த தெர்மல் பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது வேறு கேட்டிருந்தாங்க, ராகுல் இந்த பேஸ்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன் வீணாயிடுமா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வீணெல்லாம் ஆகாது கைஸ். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதை நான் அப்பப்போ மாற்றுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வீணாகிலாம் நான் பார்த்த மாரி ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த ஹை ஹீட்டில் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற நம்ம போட்டப்பே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கும். அந்த ஹை ஹீட்டில் அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிஸ்னே 3 வருஷம் இருக்கும். ஸோ அதனால் தே ஆர் மென்ட் டு ஸ்டாண்ட். ஸோ அதனால் அது வீணாலாம் போகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் ஸோ அதான் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் திரும்ப வச்சுருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இது உங்களோட ஹீட் சிங்க்கு, ஃபேன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபேன்ஸ் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஏரில் அந்த எட்ஜஸில் வந்து டர்ட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபேன் வந்து அந்த பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் இடிக்கும். அப்போ வந்து ஃபேனோட மோட்டர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் ஒன்று பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், ஒரு ஜிபியூ வந்து நீங்கள் வேறு வழியே இல்லாமல் தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒரு ரீசன் வந்து மெயினாக ஃபேன் இஷ்யூ இருக்கும். அண்ட் அந்த ஃபேன் இஷ்யூ இருக்கிறப்ப உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேன் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 years இருக்கும். ஸோ அந்த 4 years லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த கிராஃபிக் கார்டு வந்து ஃபேஸ் அவுட் ஆகிருக்கும். 4 to 5 years சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பேர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இதோட ஃபேன்ஸ் கிடைக்காது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடியா என்ன அப்படின்னா வந்து நீ இந்த கிராஃபிக் கார்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு 1 year 2 years கழிச்சு நீங்கள் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி அவங்க எங்கே வந்து கம்ப்யூட்டர்ஸ் நிறைய விற்பாங்களோ அங்கே டீலிஸ்ட்டெல்லாம் போனீங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டு வந்து இது இருக்கும், டட் கிராஃபிக் கார்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது pretty much அந்த கிராஃபிக் கார்டு வந்து பிரிக்ட், அது வந்து யூஸே பண்ண முடியாது, தூக்கி போடுற கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்கள் கிராஃபிக் கார்டு மாடல்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ஃபேன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது வந்து அவங்க சீப்பாக கொடுப்பாங்க. ஆக்சுவலி காசே கூட சம்டைம்ஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தமாரி இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இத்தனை வருஷத்துலேயும் எவ்வளவோ பிசிஸ் வச்சுருக்கேன். கிராஃபிக் கார்டு போனதாக நான் ஒரு இன்சிடெண்ட்டே இல்லை. கிராஃபிக் கார்டு வீணாக போயிடுச்சு, கிராஃபிக் கார்டு வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடெண்ட்டே இல்லை. பிசியில் வந்து மற்ற எல்லா காம்பனன்ட்ஸும் போயிடும். இவர் தாத்தா மாரி அப்படியே இருப்பார். ஸோ ப்ராசர் வந்து போயிடும். ப்ராசர்லாம் 1 year தான் வாரண்ட்டி, மதர் போர்டுக்கு 1 year தான் வாரண்ட்டி, ரேமுக்கு தான் ஒரு 4-5 years இருக்கும். ரேம் சாலிடாக இருக்கும், ரேம் இருக்கும். அண்ட் மற்றது எல்லாம் வந்து போய்டும். ஹார்ட் ட்ரைவ் கூட கொஞ்சம் அளவுக்கு இருக்கும். ஸோ மற்றது எல்லாம் வந்து போய்டும். கிராஃபிக் கார்டு வந்து கடைசி வரைக்கும் நிற்பார். செம கெத்தது. ஐ திங்க் தட் ஷோஸ் அ பில் குவாலிட்டி. அண்ட் ஓகே, நம்ம NVIDIA பற்றி கொஞ்சம் குயிக்காக பல இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து இப்போ நம்ம டெஸ்லாவில் பார்க்குற மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 370 கம்பெனிஸ் வந்து ஆட்டோமேக்கர்ஸ் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க NVIDIA கூட. இந்தமாரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு NVIDIA வந்து ஒரு 3 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, விச் ஆக்சுவலி அட்மைர் தம். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ NVIDIA அப்படின்றது. ஒன்று வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் விச் இஸ் கோன் பி த ஃபியூச்சர். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு கடைசி ஃபியூ இயர்ஸாக வந்து அது எல்லாமே வந்து இட் பேவ்ஸ் வே ஃபார் VR, வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி, இதை பற்றி வந்து நிறைய பண்ணுறாங்க.
அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கோன் பி ஆல்சோ ஃபியூச்சர். ஸோ இப்போ வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி இது எல்லாமே வந்து தே மே மர்ஜ். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து NVIDIA வந்து தே ஹேவ் சைன்ட் அப். ஸோ அவங்களோட ப்ராசஸர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மினி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணது வந்து அவங்க தான் வந்து ஒரு டெமோ ஒன்று பண்ணாங்க. ஸோ தே வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி இன் தட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ நம்ம நிறைய விஷயம் கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டிட் NVIDIA வந்து ஒரு ரேசிங்ஸ் கார் வச்சுருக்காங்க, அதை கூகுள் பண்ணி பாருங்கள், செம கூலாக இருக்கும். வில் கேட்ச் அப் அகேன். தேங்க்ஸ் கைஸ்.